a stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. தமிழ்நாட்டில் உள்ள 36 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டணம் உயர்த்தப்படுகிறது. திடீரென உயர்த்தப்படும் கட்டணத்தால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் மொத்தம் 64 சுங்கச்சாவடிகள் செயல்படுகின்றன. சாலைகளை பராமரிக்கும் விதமாக வாகன ஓட்டிகளிடம் கட்டணத்தை வசூலிக்கும் பணியை சுங்கச்சாவடிகள் மேற்கொண்டு வருகின்றன. கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்படும் என மத்திய அரசு அறிவித்திருந்த சூழலில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் தள்ளி போனது. இச்சூழலில் 7 கட்ட வாக்குப்பதிவும் நிறைவடைந்த நிலையில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. அதன்படி தமிழ்நாட்டில் 36 சுங்கச்சாவடிகளில் 5 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்படுகிறது. மாதாந்திர கட்டணம் 100 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை உயர்த்தப்படுகிறது. இதனால் சரக்கு வாகன ஓட்டிகள், வாடகை வாகன ஓட்டிகள் என அனைவரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். பல்வேறு சுங்கச்சாவடிகளில் அதிகளவு கட்டணம் வசூலிக்கப்படும் சூழலில் மீண்டும் கட்டண உயர்வு என்பது தங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என புலம்புகின்றனர் வாகன ஓட்டிகள். இந்த கட்டண உயர்வு காரணமாக காய்கறி உள்ளிட்டவைகளின் விலையும் உயரும் அச்சம் எழுந்துள்ளது. மதுரை விமான நிலையத்தில் பயணிகளை அழைத்து செல்ல வரும் வாடகை கார்களுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. மதுரை விமான நிலையத்திற்கு வரும் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்கும் ஒப்பந்தம் புதிய முகமைக்கு மாறியுள்ளது. இதனையொட்டி வாகனங்களுக்கான கட்டணங்களும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பயணிகளை அழைத்து செல்ல வரும் வாடகை கார்களுக்கு 135 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையத்திற்கு சென்று வாடிக்கையாளரை ஏற்றிக்கொண்டு 3 நிமிடத்தில் திரும்பினால் கூட 135 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக வாடகை கார் ஓட்டுநர்கள் அதிருப்தியடைந்துள்ளனர். இதுகுறித்து கட்டண வசூலிக்கும் ஊழியர்களிடம் கேட்டால் வேண்டுமென்றால் விமான நிலைய அதிகாரிகளிடம் புகார் அளிக்குமாறு கூறுவதாகவும், ஆனால் வாடிக்கையாளரை காத்திருக்க வைத்துவிட்டு புகார் அளிக்க செல்வது இயலாத ஒன்று எனவும் வாடகை கார் ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வாகனங்கள் உள்ளே சென்று வரும் நேரத்தின் அடிப்படையில் கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.